அற்புதம் இல்லை? சூப்பருங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இந்த இடத்துல உட்காந்து இந்த கிராமத்தை அப்படியே பார்த்தோம்னாலே போதுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இன்னும் நிறைய காட்டுறேன் உங்களுக்கு. அமைதி பட சாப்பிட்டு ரசத்தில் வாங்கி உரி 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 உரி. மதிகட்டான் சோலை அந்த நேஷனல் பார்க் போகிறதுக்கு சூப்பரான வழி. 4 கிலோமீட்டர் தானே. ரெடி. ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் முனு விக்ரம். காய்ஸ், சூப்பரான அட்வென்ச்சர் ட்ரிப்பை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செம்மையாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேத்தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூப்பாறையிலேருந்து சாந்தாம்பாறை வரணும். சாந்தாம்பாறையில் இருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் தான் இந்த பேத்தொட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. இங்கே என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, நான் அவரை பார்க்க வந்து. பட் இந்த வில்லேஜ் அட்டகாசமாக இருக்குங்க. இன்னும் ரொம்ப பழைய அந்த மலை கிராமங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளவு அழகாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் நல்ல பள்ளத்தில் இருக்குதுங்க. உள்ளேயே ஒரு சூப்பரான ஆறு வேற போகுது. அந்த ஆறெல்லாம் பார்க்குறதுக்கு அட அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. அது எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். இந்த நாய் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. இவரோட பேர் பப்பு. அப்போ இருந்து வந்து கவுறதுக்கு ரெடியாகவே இருக்காருண்ணா, சொல்லி வச்சுருங்கண்ணா. இந்த அவரெல்லாம் பிடிச்சிட்டு போனார்னா வீட்டு தரவே மாட்டார். அதிக வசதிகள் இல்லாத ஒரு அழகான கிராமங்க இந்த கிராமம். பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள், மதிகட்டான் சோலை நேஷனல் பார்க். சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மதிகட்டான் சோலா நேஷ்னல் பார்க்கு. இந்த மதிகட்டான் சோலையை பார்க்குறதுக்காக தான் இந்த சைடு வந்தோம். அவர் தான் சொன்னார். ஆனால் இப்போ அந்த பெர்மிஷன் கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப டென்சிட்டியான ஃபாரஸ்ட்டு, ரொம்ப இருட்டாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்க, கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னார். ஸோ அதோட ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இது பேத்தொட்டியில் தான் இருக்குது. பாருங்கள், இன்ஃபர்மேஷன் சென்டர் மதிகட்டான் சோலா நேஷ்னல் பார்க் இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த நேஷ்னல் பார்க்குக்கு ஒரு டைமாவது நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக போவோம், சரிங்களா? இப்போ இந்த கிராமத்தை பார்க்கலாங்க. பாருங்கள், எடுத்தோன்னே இங்கே பாருங்கள் இந்த வீடுகள்லாம் பாருங்கள். ரொம்ப சின்ன வீடுங்க, ரொம்ப சின்ன வீடு. நான் இந்த கிராமத்தோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கருக்கு பெரிய பாறைங்க. ஆற்றுலேருந்து பெரிய பாறையாக ஒரு சின்ன குன்று மாதிரி, சரிங்களா, சின்ன மவுண்டைன் மாதிரி பெரிய பாறையாக இருக்குது. 5 ஏக்கருக்கு அதில் தான் வீடு கட்டியிருக்காங்க. அந்த பாறையில் தான் வீடு கட்டியிருக்காங்க. எல்லா வீடுமே சும்மா குட்டி வீடுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். நான் ஒரு வீட்டுக்குள்ளேலாம் உங்களுக்கு போய் காட்டுறேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த மலையில் இருக்கக்கூடிய கிராமம், அந்த கிராம மக்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாறையில் வீடு கட்டியிருக்காங்க, சின்ன வீடாக. அதுக்குள்ளே எல்லாம் போகும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த பாறைக்கு மேலே தான் போயிட்டுருக்கேன். மேலேருந்து வியூ உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். தாரோடு எடுக்குவாங்க? இல்லைங்க, இருக்கட்டும்மா, எதுவுமே இல்லைம்மா. வெளியில் போடுறதுக்கு இந்த இது பாத்ரூம் போடுறதுக்கு செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நெட்டின ஆறு கட்டினதில்லை. சரி, பூராமே இந்த ஆற்றுக்கு சேவை அங்கிட்டே வெளியே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன இருந்துட்டாங்க, வெளியிலேருந்து வர்றதுக்கு இந்த ஊருக்கு பேர் பேத்தட்டி அப்படின்னு சொல்லி வச்சது. அது அப்படியே அன்னைக்கு இருந்து ஊண்டிக்குச்சு. அதனால தான் பேத்தொட்டின்றாங்க. ஆமாம். இப்போ பேர் இதுக்கு வந்து பூந்தொட்டி. இப்போ பேத்தொட்டியா இருந்தது பூந்தொட்டியா மாறிடுச்சா? ஆமாம். நீங்க இந்த ஊர் மாப்பிள்ளையா? நான் இந்த ஊருக்கு மாப்பிள்ளை. சரி, போகலாம். மேலே போகலாமா? மேலே போவோம். சரி, மேலே போகலாம். இந்த கிராமத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, சுற்றி வெறும் பலாமரமாக இருக்குதுங்க. பாருங்க, நிறைய பலாமரம். அந்த சைடு, இந்த சைடு, இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் காய்ச்சி தொங்குதுங்க. அங்கே காய்ச்சி தொங்குது, அங்கே காய்ச்சி தொங்குது, அப்படியே நிறைய இருக்குதுங்க.
ஆக்சுவலாக இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஏல தோட்டங்களை நம்பி தான் இருக்குதுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏல தோட்டத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க, எஸ்டேட்டுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நடிகர் நெப்போலியன் சார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரோட மாமனாரோட எஸ்டேட்டு இங்கே தான் இருக்குதாங்க. 3 எஸ்டேட் இருக்குதான். இன்றைக்கி அதை காமிச்சு தான் ஒருத்தர் சொன்னார். இந்த 3 எஸ்டேட்டுமே நெப்போலியன் சாரோட மாமனாரோட எஸ்டேட்டுங்க அப்படின்றத சொன்னார். ஒரு நல்ல தகவல் தானேங்க. வாங்க, இப்போ தான் கிராமத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். உள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகுங்க. இந்த பாறையோட உச்சிக்கு போக போகிறேன். அங்கேருந்து தான் இந்த ஃபுல் வியூ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த கிராமம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அது இந்த நேரத்தில் நிறைய பனிப்பொழிவுலாம் கிடையாது. ஆள் நான் நடுங்கலை, ஆனால் நல்ல ஒரு குளிர் இருக்குது. அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் மதிகட்டன் போகிற. இப்படியே போனால் அங்கே போயிடலாங்களா? எத்தனை கிலோமீட்டருங்க? 4 கிலோமீட்டர் இது வழியே போனால். அந்த பவுண்டரிக்கு. சரி, அது ஏகமாக சுற்றணும். சரி, 4 கிலோமீட்டர் பவுண்டரிக்கு போக, இங்கேருந்து பேத்தட்டிலேருந்து போக. நிறைய கதை சொல்கிறாங்களே மதிகட்டன் சோலையை பற்றி. உள்ளே போனால் எல்லோரும் மறந்துடுவாங்க, புத்தி சுவாங்க நேரத்தில் அப்படி இருந்ததுங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. சரி, சர்வசாதாரண ஆளுக்கு உள்ளே போயிட்டு வரலாம். சரியாயிருச்சு. உள்ள நிறைய அனிமல்ஸ் இருக்குங்களாயா? உள்ளற நல்லா சிந்து எல்லாமே இருக்கு. அப்படியா? சரிங்க. சரி, தேவாங்கு அது இதுன்னு சொல்லி எல்லாமே மதிட்டாங்க. சரி, சரிங்க. ஆனால் நல்ல ஏரியா. நல்ல ஏரியா. ரெடி. அவ்வளோ எக்ஸாம்பிள் நான் உன்னை காட்டுறேன். கோஸ்ட் வீடியோவாக போடுவேன். பண்ண மாட்டேன். பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். என்னை பார்த்து எப்படா நீ அந்த கேள்வி கேட்கலாம்? கோஸ்ட் வீடியோ அப்படியா? கோஸ்ட் வீடியோ மட்டும் தான் போடுவாங்களா? எப்ப எத்தனை பேர் தான் என்னை மாதிரி இருப்பீங்க? பாவம்ல பிரபஞ்சத்துல 7 பேர் இருக்காங்க. ஆனா ஒரே சமயத்துல இத்தனை பேர் இல்லையே, தமிழ்நாட்டுல இத்தனை பேர் மொத்தமாவே கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்க நீங்க. ரொம்ப நல்லது, பாத்துக்க தம்பி. ஆனா நீ என்னை பத்தி எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? பேய் வீடியோ போடுவீங்களான்னு கேட்டான். ஓகே, பரவாயில்லைங்க. சரிங்க, இந்த பக்கம் போனாதான் மதிகட்டான் சோலை, அந்த நேஷனல் பார்க்கு போகிறதுக்கு சூப்பரான வழி. 4 கிலோமீட்டர் தானே போய் ரீச் ஆனால் நிறைய விலங்குகளை பார்க்கலாம் அப்படின்றத ஐயா சொன்னார். சிறப்பு. சரிங்களா, கண்டிப்பாக நம்ம போகலாம். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் தான் இருக்கேன். வாங்க இப்போ கிராமத்துக்குள்ளே போகலாம். சரிங்களா, கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள். சின்ன சின்ன வீடுங்க, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வீடு, தகரம் தான் போட்டிருக்கு. ஒரு சில வீடுகள் பார்த்திங்கன்னா காரை வீடு கட்டியிருக்காங்க. பட் அந்த பசுமை மாறாத ஒரு சூப்பரான கிராமம் இதாங்க. இங்கே பாருங்கள், தெருவெல்லாம் பாருங்கள், ரொம்ப சிறுசுங்க. நான் கீழே இறங்கி வரும்போதே ஒரு சின்ன தெருவு போச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இங்கேண்ணா பேத்தொட்டிக்கு வாட்டர் சோர்ஸு. சரி, பொட்டி கடையை பாருங்க, ரொம்ப சின்ன பொட்டி கடைங்க. பூந்தொட்டி, சாரிங்க, பூத்தொட்டி பூத்தொட்டி பூத்தொட்டி. இதில் என்னப்பா ஸ்பெஷல், எதுக்காக இதை காட்டுற மனம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னப்பா ஒரு கிராமம் இருக்குது, ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதனோட பியூட்டிஃபுல் தாங்க. அங்கே பாருங்கள், பாருங்கள், அப்படியே மேலே போனால் அழகான இயற்கை தாங்க விசேஷம். அங்கே பாருங்கள், அப்படியே மிஸ்ட் மெதுவாக அப்படியே கடந்து போகுதுங்க. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்க, அவ்வா அவ்வா, ஐயோ, அந்த மவுண்டெயினை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போனால் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஆனால் இதனால பெரிய வீடாக இருக்குண்ணா. அந்த காலத்து வீடு ஃபுல்லாகவே கல் கட்டடங்கயா. இந்த நாய் நம்மளை அப்பப்போ அப்படியே இப்படியே பார்க்குதுண்ணா. பாருங்க அந்த அழகை பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த கலருக்கும் இந்த பில்டிங்க்கும் அப்படியே பின்னாடி இருக்கும் அந்த மலைகளுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தேன், இங்கே நான் வந்ததில் என்ன பார்த்தேன்னா, நிறைய நார்த் இண்டியன்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அதாவது எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்க எல்லாருமே இங்கே அவங்களோட வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்க, நான் பார்த்தேன். பாருங்கள் வீடுங்கள்லாம் பாருங்கள்,
சும்மா சின்ன சின்ன வீடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே பாறை. ஒரு பெரிய பாறையில் அப்படியே வீடு அங்கே எங்கே அங்கேன்னு அப்படியே சின்ன சின்னதாக தொங்குற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ, ரொம்ப நல்லா இருக்குங்க. கைஸ், இந்த பேத்தொட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தோட மொத்த அழகே இந்த அழகான வீடுகளும் அழகாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை தாங்க. இந்த இயற்கையை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகான ஒரு மவுண்டெயினும் அதுக்கு மேலே சூப்பரான அந்த மேகங்களும் பறந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் கீழேருந்து மேலே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். அருமையாக இருக்குங்க, பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வியூ எப்பயுமே கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். கைஸ், இந்த பேத்தொட்டி அப்படின்ற கிராமத்தோட பின்னாடி இருந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், போகிற வழி ரொம்ப அழகாக இருக்கா. இந்த ஆறு தான் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போகுது பாருங்கள். இன்னும் ஒரு பெரிய பாலம் இருக்குது, அது எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக குப்பை தான், ஃபுல்லாக குப்பை. ஆனால் இந்த குப்பைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி வரக்கூடிய அழகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. என்ன வேலை நடக்குதுமா? இது ஏலத்தோட்டம் தானே. களை எடுக்கிறீங்களோ? பாருங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போட்டதுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டினது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக. அதனால தான் சொன்னேன் இந்த கிராமம் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு. பார்த்தீங்களா, ஹிந்திக்காரங்க வராங்க பாருங்க, நார்த் இண்டியன்ஸ் எல்லோரும் இங்கே வேலை பார்க்குறாங்க இந்த ஏலக்காட்டில், ஏலத்தோட்டத்தில். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள், சிறப்புங்க. இவ்வளோ அழகான கிராமத்துக்கு 2 பஸ்ஸு தாங்க இருக்குது. இந்த 2 பஸ்ஸில் தான் போயிட்டு வர முடியும். காலையில் போனால் திரும்ப சாயந்தரம் தான் வரும். மக்கள் எல்லோரும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. நிறைய ஆட்டோஸ் இருக்குது, 2 வீலர் இருக்குது, அதுலேயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. லைட்டாக சின்ன ஒரு சாரல் விழுந்து ஒரு நல்ல கூலிங்கான கிளைமேட்டு இங்கே இருந்துச்சுன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. வரேன், இன்னொரு நாளைக்கு வரேன். இப்போ இங்கே சாப்பிட்றாங்க. சரி, போயிட்டு வரேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணா. அதனால பழுத்து இருக்குல்லண்ணா. கீழே இருக்க மிளகு பொடி, மிளகு கொடி. கைஸ், இந்த கிராமத்தோட அழகும் அனுபவமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிராமத்தை கீழேருந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குல்ல. திரும்ப நம்ம மேலே போய் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. பாருங்க, அங்கங்கே பைப் போகுதுங்க, தண்ணி விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. எவ்வளோ பைப் போகுது பாருங்கள். மேலே இதுலையெல்லாம் பைப் போகுதுங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாறை, இந்த பாறை தான். இந்த பாறை தான் கடைசி வரைக்கும் இருக்குது, மேலே வரைக்குமே இந்த பாறை இருக்குது. இங்கே பாருங்கள், பாறை இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக இது பாறை தான். ஏன் இந்த பாறை இருக்குதுன்னு நான் கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் முழுக்க பாறை தான். கீழே போனீங்கன்னா அப்படியே பாறைகளே தான் போகிறோம். அதான் 5 ஏக்கர்னா 5 ஏக்கர் பாறையில் 5 ஏக்கர் முழுசான இந்த பாறை தான். அந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி வீடு பெருசால அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமாம், நான் பார்த்துட்டேன். ஏதோ ஒரு 1-2 வீடு தான் ரொம்ப பெருசாக இருக்குது தவிர மற்றபடி பார்த்துட்டு எல்லாமே கல் கட்டு. ஆமாம், இங்கே பாருங்கள் எல்லாமே கல் கட்டடம், அப்படியே அழகாக இருக்குங்க. ஃபுல்லாகவே பாரு. இங்கே பாருங்கள், அதுலேயும் சிமெண்ட் போட்டு கொஞ்சம் இப்போ டெவலப் பண்ணது இதில் பார்த்தேண்ணா. ஹாய் கைஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பேத்தொட்டி அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு பெரிய மலை. அந்த மலையில் தான் எல்லோரும் வீடு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக பாறைங்க. காடாக இருந்தால் கூட பரவாயில்ல, மலைக்காடாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாம் பாறை. அந்த பாறையில் தான் கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். அப்படியே இங்கேருந்து அப்படியே மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதுலேருந்து இது வரையும் 5 ஏக்கருங்க. 5 ஏக்கருக்கு அப்படியே பாறையிலே தான் வீடு இருக்குது. அது இங்கேருந்து பார்க்கும்போது தான் அந்த மொத்த வியூ தெரியும்.
அதுக்காகத்தான் இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஊரில் இருக்கக்கூடிய பாதைங்க எல்லாமே இந்த அளவுக்கு தான் பாதை. சரிங்களா, இப்படி தான் நடந்து போகிற மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கங்கே தண்ணிக்குள்ளே இருக்குது. தண்ணிக்குள்ளால எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பக்கத்தில் சூப்பரான சோர்ஸ் இருக்குது. சரிங்களா, அந்த சோர்ஸு தான் நிறைய தண்ணி இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே மதிக்கட்டான் தண்ணிங்களாயா? அங்கேருந்து தான் வருதா? சரி. நேச்சுரலான தண்ணி இறப்புல. சரிங்களா, இப்படியே வாங்க. உங்களுக்கு அந்த சைடு ஒரு சூப்பரான பாறை இருக்குது. அது ஒரே பாறைங்க, அப்படியே பெரிய மலை. அப்படியே அந்த மலை மேலே தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கங்கே இந்த மாதிரி பாதை வச்சுருக்காங்க. சிமெண்ட் அங்கங்கே போட்டிருக்கிறதுனால இந்த முழு பாறையோட வடிவம் நமக்கு தெரியல. பட் இங்கெல்லாம் தெரியுது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக பாறை தான். அப்படியே மேலே வரைய பாறை. அங்கங்கே வீடு கட்டியிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு மட்டும் தனியாக ரோடு போட போகிறேம்மா. ஆமாம்மா, உங்கள் வீட்டுக்கு மட்டும் சூப்பராக ரோடு போட்டு தர போகிறேன். இப்போ சூப்பராக போகிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் அந்த சைடு. சரிங்களா, பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. அந்த பள்ளத்தில் தான் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறை பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லுங்க. இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே தான் கூப்பிட்டே போகிறாங்க. சரிப்பா சரிப்பா, அழாதீங்க. சரிங்க, நடக்கிறதே இந்த பாதை. வலிக்கி விட்டால் கீழே தான் போயிருப்பேன். அப்புறம் என்னங்க, எனக்கு நீச்சல் தெரியுங்க. போகிறப்பே நீச்சல் அடிச்சுட்டு தாயா போவேன் நான். பாறை நீச்சல், கடப்பாறை நீச்சல். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்னு. ரொம்ப அழகுங்க. இந்த பாறையில் தான் எல்லோரும் நடந்து போகிறாங்க. ரொம்ப பார்த்து மிதிச்சு தான் போகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, வலிக்கி விட்டு அங்கே பாருங்கள் கையோடு வந்துருச்சுங்க. பிடிச்ச கையோடு வந்துருச்சு. அண்ணே என்னண்ணே தனியாக விட்டு போயிட்டேன் நீ பாட்டுக்க? பரவாயில்லைங்க. எழுந்தா சரிங்க. இதுலேயே கீழே வரவா? சரிங்க. அக்கா நான் விழுக கூட செய்வேன். அண்ணன்ட்டீங்க பார்த்தீங்களா, நான் தம்பிக்கா. அப்படியாண்ணா? சரிண்ணா, வந்தாச்சுங்க. ஆமாங்க, ஆற்றுக்கு போயிட்டு வந்துடுறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடு காட்டுவோம்யா. நம்ம வீடு அழகா இருக்கு. பாருங்க, இந்த வீடு அவரோட வீடு. பச்சை செங்கலா? ரொம்ப அழகாக இருக்குங்க. சின்ன க்யூட்டான வீடுங்க. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, எப்பயுமே தண்ணி வருதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா, பைப்பில் எப்பயுமே தண்ணி வரும். ஆமாங்க ராஜா, ஆமாங்க ராஜா. பார்த்தீங்களா, வீடு இவ்வளோதாங்க. ரொம்ப சந்தோஷமான குடும்பங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. சும்மா சும்மா காமிச்சிக்கிறதுக்கு, சும்மா கிச்சன் மட்டும் காமிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குங்க. சின்ன வீடு, பட் ரொம்ப அழகாக இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது கூட ஒரு சூப்பரான வியூ தெரியும். அதையும் பாருங்க. பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூன்னு. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வரும்போது இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்தோன்னு வச்சுக்கண்ணா, அற்புதமாக இருக்குண்ணா. ஆனால் இப்படிலாம் பார்த்து நீ ஏன் இப்படி திருந்தாமல் இருக்கன்னு எனக்கு தெரியல. சிறப்பாக இல்லையா? தம்பி ஹாய் சொல்றா. டே ஹாய் சொல்லிட்டான்.
ஒரு வில்லேஜ் லைஃப் யூனிக்கா. கைஸ் அவனை பார்த்து அவன் பயங்கரமான கோபமான ஆளு. யார் இவனா? அவன் தான் அமைதி பட. ஆனா கொஞ்சம் ஏய் சாப்பிடா டேய். இங்க பாரு மேடம் ப்ளீஸ் மேடம். சாப்பிட்டு ரசத்துல வாங்கி அமைதியா சாப்பிட்டேங்க. நாங்க சத்தம் போடுவோம். சாப்பாடு மாத்தல எங்கேயும் குறை வைக்கக்கூடாது. பிறகு உடனே நல்லா மொத்தமா நீங்க சாப்பிடுங்களா? சாப்பிடுறீங்க கீழே உட்காந்து சாப்பிடணும், கட்டில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே சிறப்பான கன்சிடரேட். நெக்ஸ்ட் பாரு. இல்ல இல்ல இப்போலாம் பிரைட்டா இருக்கு. ஓகே, நல்ல சாப்பாடு பாருங்க. போதும் நல்ல சாப்பாடு. வெளியில மழை பெய்யுது. நைட்டு சாப்பிட்டு இல்லை மழை நின்றுச்சு, சவுண்ட் இல்லை. மறுபடியும் ஸோ சரியான சாரல் வருது. சாரலோட சிக்கன் குழம்பு, சரியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப லைஃபே ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இது குறை இருக்கா? இல்ல 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 எதுக்கு நல்லா இருக்கு. பாய் பை கைஸ். சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம். மருந்து எந்த ஒரு உரம் போடல மனம். எப்படி இருக்கு மாத்தியா? இன்னைக்கு தான் கட்டின. இன்னைக்கு தான் அவர் வெட்டினார் மாமா. ஆமா. சார்ஜ்ல டக்குன்னு போடு. அப்ப ரசம் சாப்பிட்றேன்ப்பா, சவுண்டு எல்லாம் வரும், கொஞ்சம் சங்கடப்படாது. உரி 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 உரி. ஆடு கலந்து டிடிஎஸ் போயிட்டு அங்கதான் பெரிய நம்ம சிறப்பு கழட்டி போட்டு போறது மரியாதை. நல்லதான். இன்னும் கீழே போறேங்க. கீழே தான் அந்த அழகு கொட்டி கிடக்கு. அந்த அழகை உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. அப்படியே உள்ள போலாங்க வாங்க. சரிங்களா? செம பியூட்டிஃபுல்லான வியூ இன்னும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே சின்ன சின்ன வீடுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இவங்களோட வாழ்க்கை முறையே பார்த்ததே ரொம்ப நல்லா இருக்கு. ரோடு போடுறது ஆமாண்ணா, நல்ல பெரிய ரோடாக போட போகிறாண்ணா. பஸ்ஸு வர்ற மாதிரியாண்ணா? ட்ரெயின் போடலான்னு பார்த்தேன், இல்லாட்டி கப்பல் கிப்பலோ இதான் கப்பல் கிப்பலுங்கெல்லாம் வர்ற மாதிரிலாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணிடும்ண்ணா. சரிங்கண்ணா, பாய்ண்ணா. பார்த்தீங்களா காய்ஸ், வியூ காமிச்சேல, அந்த வியூ இங்கே தான் அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா? போனவங்க எல்லாருமே அப்படித்தான் சொன்னாங்க, ரோடு போகிறதுக்கு ஆள் வந்திருக்காங்கன்றாங்க. ஆமாண்ணா, கீழே போயிடும்ண்ணா. ஆனால் நல்ல வழக்கிலே பார்த்துக்கிறணும். சரிண்ணா, இந்த கழட்டி போட்டுருவான் அண்ணா. செருப்பு கழட்டி போட்டுருவோங்க, இல்லாட்டி ரொம்ப வழுக்குன்னு சொல்லி அண்ணே சொன்னதுனால கழட்டல, ஐயா சொல்லிட்டாரு வேணான்னு. ரொம்ப அழகாக இருக்குது கைஸுங்க, பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள். கீழே ஒரு சின்ன ஆறு போகுது, அந்த ஆறோட வியூலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்குது. அப்பா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன, இந்த பாறையில் வரக்கூடிய அந்த ஈரப்பதம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக வலிக்கிறோம். பார்த்தீங்களா, தண்ணி போயிட்டுருக்கு. நே ஷூ போட்டிருந்தாலே நல்லா வழுக்காதுண்ணே. ஏனே இப்படி பண்ணுறேன்? இல்லைங்கய்யா, வேணாங்கய்யா, நல்லதுக்கு சொல்கிறியா? ஆனால் இதுக்கு கீழே இங்கே படிக்கட்டு போட்டிருக்காங்க, சொந்தமாக வீட்டுக்காரங்க போட்டிருக்குது. அருமைங்க. அப்படியே இறங்கி போனால் அற்புதமாக இருக்குதுங்க. பாருங்கள், இங்கே வச்சு ஒரு வீடு வச்சுருக்காங்க, அது நேருக்கு நேராக கட்டியிருக்காங்க. 1 2 3 4 வீடு இருக்குது. அழகுங்க, சார் அழகு. இழுக்கலாம் இல்லை, நான் பிடிச்சி வச்சுக்கலாம். சரி சரி, போங்க போங்க, கோவப்படாதீங்க சார். அண்ணா பியூட்டிஃபுல்லான வியூண்ணா,
அந்த இடத்துல போட்டு தரல டென்ட். ஐயோ அருமை அருமை அருமை, நல்ல வியூண்ணா. கைஸ் பார்த்தீங்களா, அழகான ஆறுங்க. இன்னும் நிறைய தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த தண்ணி விழுகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படியே சின்ன அந்த சைடு அப்படியே ஆறு வந்து அப்படியே ஓடுது, அந்த சைடு ஒரு ஓடம் மாதிரி அப்படியே போகுது. இங்கே தான் நல்லா அருவி இருக்குது. கீழே போனாலும் அந்த அருவி தெரியும், பட் கீழே போனால் ரொம்ப வழுக்குன்றதுனால அங்கே போகாமல் இருக்கேன். இந்த வியூ பாருங்கள், இந்த கிராமத்தோட மொத்த அழகு இதுதாங்க. பாருங்க, முழு பாறை, மேலே ஃபுல்லாக சின்ன சின்ன வீடுங்க. இங்கனக்குள்ளே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது கைஸ். சரிங்களா, இதை பார்க்குறது தான் இவ்வளோ தூரம் வந்ததே நம்ம, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அற்புதம் இல்லை, சூப்பருங்க. அப்பா பயங்கரமுங்க. ஆனால் கீழே போனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு வியூ. சரிங்களா, இதுதாங்க இந்த கிராமத்தோட அழகு. ஸோ இந்த கிராமம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிராமம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் பாய், திஸ் இஸ் மனோ விக்ரம்.